Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விண்டோஸ் 10 ஓட டிஃபால்ட் ரெஜிஸ்ட்ரி பேக்கப் எப்படி செட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இருக்க ரெஜிஸ்ட்ரி டிஃபால்ட் பேக்கப்பை எப்படி திரும்ப இம்போர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ டிஃபால்ட்டாக இப்போ உங்களுக்கு எல்லாமே ஓஎஸில் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரி நான் பேக்கப் எடுத்து வைக்கணும் அப்படின்னாக்கா ஸ்டார்ட் போயிட்டு registry editor regன்னு டைப் பண்ணிங்கனாக்கா registry editor வரும். ஸோ ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் போயிட்டு பேக்கப் ரெஜிஸ்ட்ரின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஏன்னா எனக்கு எல்லாமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. விண்டோஸில் டிஃபால்ட்டாக வரக்கூடிய நோட் பேட் அதர் எக்ஸ்டென்ஷன் ஃபைல்ஸு ஸோ சில ப்ராசஸ் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ரெஜிஸ்ட்ரி நான் ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன். சப்போஸ் இன்கேஸ் எனக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலை, ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எனக்கு தப்பாக ஃபங்க்ஷன் ஆகுது, இல்லை ஓப்பன் ஆகலை, சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் நான் ரெஜிஸ்ட்ரி பேக்கப் இருக்கிறத நான் இம்போர்ட் பண்ணி ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா அப்படின்றத ட்ரை பண்ணுவேன். ஸோ இது டிஃபால்ட்டாக இருக்கிற ரெஜிஸ்ட்ரி கோடிங் வச்சு அதை வச்சு ஒரு ரெஜிஸ்ட்ரி ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஸோ அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஒரு ரெஜிஸ்ட்ரி பேக்கப் இந்த கோடிங்கு. ஸோ இந்த கோடிங் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த கோடிங் செலக்ட் ஆல் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு விண்டோஸ் ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் வெர்ஷன் 5லேருந்து இங்கே எண்டுன்னு கொடுத்துருக்கோம், அந்த எண்டு வரையும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு நோட் பேட், இப்போ சம் பீப்புளுக்கு நோட் பேட் ஒர்க் ஆகாமல் இருக்கும், அது ரெஜிஸ்ட்ரி ப்ராப்ளம்னால கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நோட் பேட் ++ அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஃப்ரீவேர் சாஃப்ட்வேர், அது ஆன்லைனில் இருக்குது. ஸோ அதோட டவுன்லோடு எப்படி பண்ணணுன்ற வீடியோ நான் இங்கே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ நான் நோட் பேட் ++ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நோட் பேட் ++ நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நான் காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு சேவஸ் கொடுத்துட்டு ஸோ ஃபைல் சேவஸ் கொடுத்துட்டு நான் டெஸ்க்டாப்பில் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு ஃபைல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ சேவஸ் டைப்பில் போயிட்டு ஆரில் ரெஜிஸ்ட்ரி ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரி ஃபைல் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கலர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகி அது ஒரு கோடிங் மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இல்லை, இப்போ எனக்கு என்னோடய சிஸ்டமில் நோட் பேட் கரெக்டாக வேலை செய்யுது, எனக்கு நோட் பேட் ++ இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு அதே நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அந்த கோடிங் காப்பி பண்ணிவிட்டு ஃபைல் சேவஸ் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ utf8 onreg backup.reg அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ reg-ன்றது ரெஜிஸ்ட்ரி ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஸோ அதனால் நான் reg அப்படின்னு கடைசியில் கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெஜிஸ்ட்ரி பேக்கப் அப்படின்னு நமக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் கொடுத்த ரெஜிஸ்ட்ரின்ற ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ இது டிஃபால்ட்டான விண்டோஸ் 10ஓட ரெஜிஸ்ட்ரி ஃபைல். நம்ம சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ரெஜிஸ்ட்ரி இருக்கோ ஸோ அதோட டிஃபால்ட் ரெஜிஸ்ட்ரி கோடிங் இது. ஸோ இப்போ இதை எனக்கு இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னாக்க திரும்ப ரெஜிஸ்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு இம்போர்ட் கொடுத்துட்டு ஃபைல் இம்போர்ட் ரெஜிஸ்ட்ரி கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். The key and values contained have been successfully added to the registry. ஸோ இப்போ நமக்கு ரெஜிஸ்ட்ரி கீஸ் எல்லாமே விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரி நமக்கு இப்போ ரீசெட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரி ரீசெட் பண்ணுறதுனால நமக்கு ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் விண்டோஸில் இதுவரையும் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்ததோ, ஸோ சில சாஃப்ட்வேர்ஸு சில எக்ஸ்டென்ஷன் ஃபைல்ஸ் அந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகாமல் இருந்தது எல்லாமே இப்போ திரும்ப பேக் டு நார்மல் ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக விண்டோஸ் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரி ரீசெட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.